السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபின் 47ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைகளுக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 47ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது முதரஜான ஹதீஸை அறியும் வழிகள். அப்ப கடந்த ஒரு சில பாடங்களாக நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதிரஜான ஹதீஸ். முதிரஜான ஹதீஸ் என்பது எதனுடைய வரிசையில் வரக்கூடியது என்பதை நாம பார்ப்போம். லஈஃபான ஹதீஸினுடைய 4 பங்குகள். அந்த 4 பங்குகளில் 3வது பங்கு அது 4 வகையான ஹதீஸுகளை கொண்டது. அந்த 4 வகையான ஹதீஸுகளில் 4வது வகை ஹதீஸ் தான் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய முதிரஜான ஹதீஸ் என்பது. முதிரஜான ஹதீஸ்னா என்ன? ஒரு ஹதீஸு அதனுடைய சனதிலேயோ அல்லது மத்தினிலேயோ ஏதாவது ஒரு அதிகத்தை கொண்டிருக்கும். அதில் இடம்பெறாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஏதேனும் ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கும் அதிகப்படியாக. அது ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் நுழைத்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸுக்கு பேர் தான் முதிரஜான ஹதீஸ் என்பதாக நாம் அறிந்து அதற்கான என்னது உதாரணங்களை சொல்லி அதை விளக்கி, அதே போன்று எப்படி இதிராஜ் செய்வதற்குண்டான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதிரஜான ஹதீஸை அறியக்கூடிய வழிகள். இந்த ஹதீஸ் முதிரஜா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதற்கு என்ன அடையாளங்கள்? எப்படி இந்த ஹதீஸ் முதிரஜு, இதுல இன்ன வார்த்தை திணிக்கப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல அப்படின்னு நாம எந்த அடிப்படையில ஒரு முதிரஜான ஹதீஸை நாம அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு 3 விதமான வழிமுறைகளை முஸன்னிஃப் நமக்கு சொல்லி தராங்க. அந்த 3ல் ஒரு முறையை கொண்டு இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்ல அப்படின்னு நம்மளால விளங்க முடியும். அப்படிப்பட்ட 3 வழிகளில் முதலாவது முஸன்னிஃப் சொல்லி தராங்க. எனது சில வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோடு சேர்ப்பதே நமக்கு அசாத்தியமாக தெரியும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்முடைய அறிவு நமக்கு சொல்லும். அந்த மாதிரி வார்த்தைகளா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பாடம் வாசிக்கும் பொழுது இதற்கான உதாரணத்தை நம்ம பார்ப்போம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் வரும் பொழுது ஷிர்க் தொடர்பான ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நாம வைத்து பார்க்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் சேர்த்த வார்த்தையா இருக்கும், அது ஹதீஸிற்கு விளக்கமாக இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை ஒரு ரசூல், ஒரு நபி சொல்ல வாய்ப்பில்லை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல வாய்ப்பில்லை. அவர்களோடு அந்த வார்த்தையை சேர்ப்பது எப்படி இருக்கும்னா ஒரு அசாத்தியமான முஹால்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும். அதை வைத்து நம்மளால விளங்கி கொள்ள முடியும், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையாக இருக்க முடியவே முடியாது, அவர்கள் சொன்ன வார்த்தை இல்ல, இது ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் விளக்கத்திற்காக சேர்த்தது, எனவே இது முதிரஜான ஹதீஸ் என்று நாம விளங்கி கொள்ள முடியும். இதுதான் முதல் வழி. முதல் 3 வழிகளில் ஒரு வழி இதுதான். முஸன்னிஃப் அவர்கள் இரண்டாவதாக நமக்கு எதை சொல்லி தராங்க அப்படின்னா, ஒரு சஹாபியே விளக்கிடுவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியே
அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது நான் இந்த வார்த்தையை சேர்த்துட்டேன், நான் இந்த மாதிரி வார்த்தையை இந்த ஹதீஸ்ல சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டதாக அறிவிக்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இது நான் என்ன பண்ணதில்ல, சொல்றது இல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல, நானாக சொல்லக்கூடியதுன்னு அதை ஒரு ஸஹாபியே தெளிவுபடுத்துவாங்க. அதற்கும் நம்முடைய முஸன்னிஃப் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ஹதீஸை தான் கொண்டு வருவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு அதற்கு விளக்கம் மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்லணும்னா, அல்லாஹ்விற்கு யார் ஷிர்க் வைத்தாரோ அவரு நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிற ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் அறிவிப்பா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க. தொடர்ந்து அவங்க இன்னொரு வார்த்தை அவங்களே சேர்ப்பாங்க. அப்ப யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் உலகத்துல வாழுகிறார்களோ அவர் சொர்க்கத்திற்கு போவாரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறது யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வார்த்தையை சேர்க்கும் போது அவங்களே சொல்லிருவாங்க, இது நான் சொன்னது அப்படின்னு. இது நான் சொல்ற வார்த்தை. இப்படி ஒரு சஹாபியே தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க. அதன் மூலமாக அந்த ஹதீஸ்ல அது முத்ரஜான ஹதீஸ் என்பதை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று மூன்றாவது வழியாக முஸன்னிஃப் நமக்கு சொல்லித் தராங்க. ஒரு முத்ரஜான ஹதீஸை அறிவதற்குரிய வழிமுறைகளில் மூன்றாவதை முஸன்னிஃப் நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க. என்னது? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு சில அறிவிப்பாளர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தெளிவுபடுத்துவாங்க, தனித்தனியா காட்டிடுவாங்க. இந்த வார்த்தை என்ன அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்ல அப்படின்னு அந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் மூலமாக அந்த வார்த்தை, அந்த சேர்க்கப்பட்ட வார்த்தை என்பது நமக்கு தெளிவாகும். என்னது? ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே ஏதேனும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க தனிப்படுத்தி காட்டுவாங்க, ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுவாங்க ஒரு சில வழிகளில். அதையெல்லாம் நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் உதாரணத்தோடு கிதாபுல சொல்லுவாங்க. அப்ப நமக்கு விரிவா விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் முத்ரஜான ஹதீஸை அறியக்கூடிய வழிமுறைகள். ஒரு முத்ரஜான ஹதீஸு என்று நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்குண்டான வரையறையை பார்த்துட்டோம், அதற்கான உதாரணங்கள் எப்படியெல்லாம் வரும்னு பார்த்துட்டோம், அதை இதிராஜ் செய்யக்கூடிய ராவிகள் என்ன காரணத்திற்காக செய்வார்கள் என்பதை நாம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இது முத்ரஜான ஹதீஸ் என்று நாம அறியணும்னா என்ன வழி என்பதை நாம இன்றைய பாடத்துல இப்ப சுருக்கமா பார்த்திருக்கிறோம். வாங்க நம்ம கிதாபிற்கு உள்ள போய் வாசிச்சு இதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தரீகு இலா மஅரிஃபத்தில் முத்ரஜி. இங்க அச்சுப்பிள்ளையாக தா வந்திருக்கிறது. சரியான வார்த்தை அல் முத்ரஜ், தால் தால் அச்சுப்பிள்ளையாக தா வந்திருக்கு. அப்போ அத்தரீகு இலா மஅரிஃபத்தில் முத்ரஜி, முத்ரஜான ஹதீஸை அறிவதன் பக்கம் உண்டான வழிமுறை. யதிம்மு ஸாலிக மின் வுஜூஹின் கஸீரத்தின். யதிம்மு பரிபூரணமாகும், ஸாலிக அது, அதுனா எது? மேல் சொல்லப்பட்டது, அதாவது தரீக் இந்த வழிமுறை என்பது பரிபூர்ணமாகும் மின் வுஜூஹின் கசீரத்தின் அதிகமான முறைகளில் இருந்து. அப்ப நிறைய முறைகள்ல நம்ம எதை விளங்க முடியும்? முத்ரஜான ஹதீஸை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். சரி, இப்ப அதில் முதலாவதாக நமக்கு என்ன சொல்ல போறாங்க முஸன்னிஃப் பாருங்க. முதலாவது ஐ யஸ்தஹீல இலாஃபத்து ஸாலிக இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹதீஸி என்று தொடங்குறாங்க. அப்போ ஐ யஸ்தஹீல முஹாலை தேடுவதாகும். இங்க நாம ஒரு முபுத்ததாவை உள்ள வச்சுக்கணும். வஹிய அந்த முறைகளாகிறது என்று நாம வச்சுக்கணும். அதில் முதலாவது என்னது? ஐ யஸ்தஹீல இலாஃபத்து ஸாலிக, அதை சேர்ப்பது. அதைனா எதை? முத்ரஜான ஹதீஸில் சேர்க்கப்படுகிற அந்த வாசகம். நம்ம மதுக்கூர்னு அர்த்தம் வைக்கிறோம், மேல் சொல்லப்பட்டதுன்னு. இங்க நமக்கு இஷாரா எங்க கொண்டு போகணும்? அந்த முத்ரஜான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே ராவிகள் மூலமாக நுழைக்கப்படுகிற அந்த வாசகம், அதான் இந்த தாலிக்க உடைய முஷார் இலைஹி, அது என்பதை கொண்டு அதான் முராது. அப்ப அதை சேர்ப்பது முஹாலை தேடும், அதாவது அசாத்தியத்தை தேடுவதாக இருக்கும். யாரின் பக்கம் சேர்ப்பது? இளன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் அதை சேர்ப்பது முஹாலை தேடுவதாக இருக்கும்.
உதாரணம் அப்ப நம்ம விளக்கிட்டோம். சில வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம ரசூலாவோடு சேர்க்கிறது நமக்கே தெரியும். இது இல்ல, இது முஹால், அசாத்தியம்னு தெரியும். அதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் இந்த ஹதீஸ் முத்ரஜ் என்று. பாருங்க, அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஹதீஸி பின்வரும் ஹதீஸை போல, அத்தியரத்து ஷிர்குன் வமா மின்னா இல்லா வலாக்கின்னல்லாஹ யுத்ஹிபுஹு பித்தவக்குலி. இதுதான் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். என்ன அர்த்தம் பாருங்க. அத்தியரத்து சகுனம் பார்ப்பது என்பது ஷிர்குன் இணை வைத்தலாகும். அப்போ சகுனம் பார்க்கிறதுனா என்னது? அத்தியரத் என்பது ஆரம்பத்துல ஜாஹிலியாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்க ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு, நல்ல காரியத்துக்கு போகும்போது. அப்ப இந்த பறவைகள் எந்த திசையை நோக்கி பறக்குதுன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது வலது பக்கமாக பறக்குதுன்னா போற காரியம் நல்ல காரியம் சொல்லிட்டு அப்படியே போயிருவாங்க. அதுவே பறவை அவங்க வெளியே வந்த உடனே இடது பக்கமா பறக்குது அப்படின்னா, ஐயோ இது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருவாங்க, திரும்பி போயிருவாங்க. இப்படி பறவைகளை பார்த்து ஒரு காரியத்தை முடிவு செய்யக்கூடிய நிலை ஜாஹிலியாக்கள்ட்ட இருந்தது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் அத்துயரத்து என்ற வார்த்தை, பறவை சகுனம் அப்படின்னு. ஆனா பின்னாடி அத்துயரத்துன்னு சொன்னாலே சகுனம்னு ஆயிருச்சு. நம்ம எதையெல்லாம் சகுனம்னு பார்க்கிறோமோ எல்லாமே அத்துயரத்து. இமாம்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அத்துயரத்து ஹிய அல் அமலு அலா சிமாஇ மா யக்ரஹு அவ் ருயத்திஹி. எந்த ஒரு விஷயத்தை வெறுப்போமோ அதை கேட்பதாலோ பார்ப்பதாலோ அதை அடிப்படையாக வச்சு நாம ஒரு செயல் செய்வது, இதற்கு பெயர் தான் அத்தியரத். என்னது? சகுனம் பார்ப்பது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகும்போது திடீர்னு பூனை குறுக்க போயிருச்சுன்னா சொல்லுவாங்க என்னது கெட்ட சகுனம், அதனால என்னது அந்த செயலை விட்டுருவாங்க, அல்லது அதுக்கு மாற்று வழி யோசிப்பாங்க. இத மாதிரி வாசல்ல தும்புனா கெட்ட சகுனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சகுனம் பார்ப்பாங்க. இது கெட்டது, இதனால இது நடக்கும், இதனால இது நடக்கும்னு கெட்டது நல்லது இந்த சகுனம் பார்ப்பது, அதான் அத்தியரத்து. இது ஏன் ஷிர்க்குன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா, இது தவக்குலுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர் இது போன்ற பறவைகளை வைத்தோ பூனைகளை வைத்தோ தன்னுடைய செயல்பாடுகள் அமைக்க மாட்டாரு. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் இப்படி பறவை பூனை இந்த மாதிரியான சகுனங்கள் பார்த்து இந்த மாதிரியான ஹல்குகளை வைத்து தன் செயலை அமைப்பது அது தவக்குல் தக்குவாவுக்கு எதிரான ஒன்று. அதனாலதான் நபிசாஸ் என்ன சொல்றாங்க, அத்துயரத்து ஷிர்குன். எனது இந்த சகுனம் பார்ப்பது என்பது ஷிர்கு. இந்த இடத்துல இதை இவ்வளவு விளக்கணுமா நம்ம யோசிக்க கூடாது. இது உசூல் ஹதீஸுடைய பாடம் தான். இந்த வார்த்தையை ஏன் நம்ம இவ்வளவு விளக்கணும் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய நம்ம இந்த ஹதீஸை ஏன் இங்க கொண்டு வரோம், இதுல எப்படி முதுரஜி என்று கண்டுபிடிக்கிறோம்னு அதை விளங்கணும்னா இப்படி நம்ம இந்த துயரத்தை விளக்குனாதான் இங்க விளங்கும். அதனாலதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். பாருங்க, அத்தியரத்து இந்த சகுனம் நிச்சயமாக என்னது? அத்தியரத்து சகுனம் பார்ப்பது என்பதாகிறது ஷிர்குன், அது ஒரு இணை வைத்தலாகும். வமாமின் நா இல்லா, நம்மிலிருந்து எந்த ஒருவரும் இல்லை. இல்லா, இந்த இல்லாக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் சொல்லல. வமா மின்னா இல்லான்னு சொல்லிட்டு வலாக்கின்னல்லாஹ யுதுஹிபுஹு பித்தவக்குல் என்றாலும் நிச்சயமாக, வலாக்கின்னல்லாஹ என்றாலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவர் யுதுஹிபுஹு அந்த ஷிர்கை, அந்த ஹூ லமீர் ஷிர்கை அல்லாஹு நீக்கி விடுகிறான், போக்கி விடுகிறான். பித்தவக்குலி தவக்குல் மூலமாக அல்லாஹுவின் பக்கம் ஒரு காரியத்தை பொறுப்பு சாட்டுவது, இதற்கு பெயர் தான் தவக்குல். பொறுப்பை ஒப்படைப்பது, நம்புவது, இதற்கு பேர் தவக்குல். தவக்குலை கொண்டு அல்லாஹ் அந்த ஷிர்கை நீக்கி விடுகிறான், போக்கி விடுகிறான். வந்து இல்லாக்க பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையுமே சொல்லல. யார் இந்த வார்த்தையை சொல்றா? அந்த இல்லாக்கு பிறகு என்ன வரும் பாருங்க. அதாவது இல்லா மை யஅரிது லஹுல் வஹ்மு மின் கிபலி தியரதி. அல் வஹ்மீன் போட்டிருக்கு, அச்சுப்பிழை. அல் வஹ்மு என்பதுதான் சரியான வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம் வரும்? வமா மின்னா, நம்மிலிருந்து இல்லை. அங்க அஹதுன்னு அங்க போகப்பட்டிருக்கும், எந்த ஒருவரும் இல்லை. இல்லா மை யஅரிது இல்லா மை யஅரிது லஹுல் வஹ்மு மின் கிபலி துயரதி. பறவை அந்த சகுனத்தினுடைய புறத்திலிருந்து ஒரு யூகம் அவருக்கு குறுக்கிட்டே தவிர இல்லை. என்ன சொல்ல வராங்க? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள எல்லாத்துக்குமே என்னது அந்த சகுனம் பார்க்குதல் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சமூகத்துக்கு 3 விஷயங்கள் அவசியமாகும். அதாவது அவசியம்னா அவங்க வாழ்க்கையில அது எப்பவுமே இருக்கும். சலாசுன் லாசிமாத்து
உம்மத்தி அப்படிங்குவாங்க. என் சமுதாயத்திற்கு எப்பவுமே இருக்கும். அது ஒண்ணு சகுனம் பார்க்கிறது, 2வது பொறாமை கொள்றது, 3வது கெட்ட எண்ணம் வைப்பதுன்னு சொல்லி அது பெரிய ஹதீஸா போகும். அதான் எல்லாத்துக்குமே அந்த குணம் இருக்கும். ஒரு சகுனம் பார்க்குதல் அப்படிங்கிற ஒரு குணம் அப்படி இயற்கையாகவே இருக்குங்கிறாங்க. அதத்தான் வமா மின்னா இல்லான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லல? அந்த இல்லாக்கடுத்துள்ள அந்த வார்த்தையை சொல்லல. அதை விளக்கி கொடுக்கிறது யாருன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சு கொடுக்குறாங்க இந்த வார்த்தைய. அதான் அது இல்லா மை யஅரிது லஹுல் வஹ்மு மின் கிபலி துயரதி அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இத விளக்கிக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்து முஸன்னிஃப் அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு இந்த ஹதீஸ் எப்படி முத்ரஜாச்சுன்னு விளங்கும் பாருங்க. இன்னல் இபாரத்த எனவே நிச்சயமாக இந்த வாசகம் எந்த வாசகம்? அல் இபாரத்தல் அகீரத்த இந்த கடைசி நிச்சயமாக இந்த கடைசி வாசகம் ஆகிறது. எது? அந்த மை அரிது லஹுல் வஹ்மு மின் கிவலி துயரத்தி என்ற அந்த கடைசி வாசகமாகிறது. முதுரஜத்துன் அது நுழைக்கப்பட்டதாகும். ஜாதஹா அந்த ஹாலமீர் இபாரத் அந்த கடைசி வாசகத்தை அதிகப்படுத்தினார்கள். ராவி அறிவிப்பாளர் அதிகப்படுத்தினார். வஹிய அது என்ன? கடைசி இபாரத்து அந்த வாசகமாகிறது. மை அரிது லஹுல் வஹ்மு மின் கிபலி துயரத்தி என்பதாகும். அல் வஹ்மு என்று வரணும். அச்சுப்பிழையாக அல் வஹ்மி வந்திருக்கு. சரி. ஜாதஹா இந்த வாசகத்தை அதிகப்படுத்தினார். ராவி அஸ்ஸஹாபியு இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பாளரான சஹாபி நபித்தோழரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த வார்த்தையை அதிகப்படுத்தினார்கள். எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லலன்னு, இல்லாக்கு அப்புறம் உள்ள வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது காரணம் லா யஸிஹு சரி வராது ஐயுலாஃப இலா இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉம் மினஷ் ஷிர்கி ஷிர்கிலிருந்து உண்டான ஒரு காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேர்க்கப்படுவது என்பது சரி வராது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அத்துயரத்து ஷிர்குன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம எல்லோருமே அதனால ஒரு சிறிய யூகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தானே அந்த ஷிர்க் சம்பந்தமான துயரத்தை நம்மளோடு சேர்க்கலாம். ஆனா ரசூலுல்லாவோட அதை சேர்க்க முடியாது. அப்ப ரசூலுல்லா அவர்களோடு அதை சேர்த்திருக்கவே மாட்டார்கள். அப்படி நமக்கு ரசூலுல்லாவுடைய அந்த சிறப்பின் மூலமா நமக்கு தெரிய வருது. அதை வச்சுதான் சொல்றாங்க, இது ஷிர்கிலிருந்து ஒரு ஜுசு துயரத்துங்கிறது. அதை ரசூலுல்லாவோடு சேர்க்கிறது ஒருபோதும் முடியாது. அது அசாத்தியமானது. ரசூலுல்லாவே சேர்த்து அதனாலதான் ரசூலுல்லா சேர்த்ததாக நம்மளால சொல்ல முடியல என்று நமக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லி தராங்க. அப்ப இது யார் சேர்த்தது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேர்த்தது. இப்படி சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினோடு சேர்ப்பது அது அசாத்தியம்னு நமக்கே தெரியும். அதை வச்சு விளங்கிக்கலாம், இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்ல. அவர்களுக்கு அசாத்தியமான ஒண்ணு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை என்று நாம எதை விளங்கிக்கிட்டோம்? இங்க இத்ராஜ் ஹதீஸ் முத்ரஜாகி உள்ளது என்பதை நாம விளங்கிவிட்டோம். இரண்டாவது பாருங்க, ஐயு ஸர்ரிஹ ஸஹாபியு பிஅன்னஹு லம் யஸ்மஅ் தில்கல் ஜும்லத்தல் முத்ரஜத மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வாசிச்சாலே விளங்கக்கூடியதா இருக்கும். என்ன சொன்னோம்? ஒரு ஸஹாபியே தெளிவுபடுத்திடுவாங்க, நான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கேட்கல, இது நான் தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப இதன் மூலமாக என்ன தெரியும்? இந்த ஹதீஸ் முதுரஜ் என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். அதான் ஐயு ஸர்ரிஹ ஸஹாபியு ஒரு நபித்தோழர் தெளிவுபடுத்துவதாக இருக்கும். என்னவென்று பி அன்னஹு நிச்சயமாக அந்த நபித்தோழராகிறவர் லம் யஸ்மஇ அவர் காதால் கேட்கவில்லை, தில்கல் ஜும்லத்தல் முதுரஜத்த நுழைக்கப்பட்டதான அந்த ஜும்லாவை வாசகத்தை அவர் காதால் கேட்கவில்லை. மினன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து. உதாரணம் என்ன சொல்றாங்க பாருங்க, கஹதீஸ் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை போல அவங்க சொல்றாங்க, என்னது? சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க? மன் ஜஅல லில்லாஹி நித்தன் தஹலன் நார. மன் ஜஅல லில்லாஹி அல்லாஹ்விற்கு யார் ஆக்கிவிட்டாரோ, நித்தன் இணையை ஆக்கிவிட்டாரோ, தஹலன் நார அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார். உறுதியா சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்விற்கு யாராவது இணை வச்சுட்டாங்க அப்படின்னா அவர் நரகவாசி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் யகூலு போட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் காதால் கேட்டிருக்கிறேன்.
உஹ்ரா இன்னும் இன்னொன்றை அகூலுஹா அதை நான் சொல்லுகிறேன். யார் சொல்ற? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த ஹாலமீர் உஹ்ரா அந்த மற்றொன்றை நான் சொல்லுகிறேன். பாருங்க என்னது? மன் மாத்த யார் மரணித்தாரோ லா யஜஅலு லில்லாஹி நித்தா அல்லாஹிற்கு இணையே வைக்காதவராக, அல்லாஹிற்கு எந்த ஒரு இணையையும் வைக்காதவராக யார் மரணித்தாரோ தஹலல் ஜன்னத்த அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அப்ப மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைய விளக்கும் முகமாக யார் ஒரு வார்த்தையை சேர்க்கிறா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்திருக்கிறாங்க. இதுல அவங்களே குறிப்பிட்டுட்டாங்க, நான் ரசூலுல்லாஹ் இடமிருந்து கேட்டது அந்த தஹலன் நார அது அந்த ஹதீஸை, நான் சொல்றது தஹலல் ஜன்னத்த ஹதீஸை என்று தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு சஹாபியே தெளிவுபடுத்திட்டாங்க. வல் ஹதீஸு மேல் சொன்ன அந்த ஹதீஸ் ஆகிறது, இன்னும் மேல் சொன்ன இந்த ஹதீஸ் ஆகிறது ஃபி ஸஹீஹி முஸ்லிமின் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய ஸஹீஹ் கிரந்தத்திலே இருக்கிறது. பில் லஃப்தி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன் வ குல்து உக்ரா என்ற வார்த்தையை கொண்டு இருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃப்ல. அது என்ன வார்த்தை பாருங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கலிமத்தன் என்னத்தை ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்போ வார்த்தையை சொன்னார்கள் சொன்ன பிறகு குல்து இன்னும் நான் சொன்னேன். சொல்றது யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னது? குல்து நான் சொன்னேன் உக்ரா வேறொரு வார்த்தையை. அந்த வேறொரு வார்த்தை என்னது? அதான் நம்ம மேல பார்த்த வார்த்தை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ரிவாயத் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த சஹாபியே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. இப்படி ஒரு சஹாபியை தெளிவுபடுத்துவதன் மூலமாகவும் எதை விளங்கிக் கொள்ளலாம்? நம்ம முதிரஜான ஹதீஸ் என்பதை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. லாக்கின்னா என்றாலும் நாம் லா நஸ்ததிஉ சக்தி பெற மாட்டோம், அன் நக்தஅ நாம் உறுதிப்படுத்துவதற்கு சக்தி பெற மாட்டோம், பித்தயீனில் ஜும்லத்தல் பித்தயீனில் ஜும்லத்தில் முதிரஜதி. இங்க ஹா போட்டிருக்காங்க, அச்சுப்பிழை, அது ஜீம் வரும் புள்ளி. அப்போ நுழைக்கப்பட்டதான அந்த வாசகத்தை குறிப்பிடுவது கொண்டு நாம் உறுதிப்படுத்த நாம் சக்தி பெறவே மாட்டோம். எப்படி எப்படி உறுதிப்படுத்துறது? ஹல் ஹிய அந்த நுழைக்கப்பட்ட அந்த வாசகமாகிறது துஹூலுல் ஜன்னதி லிமல்லா யஜஅலு லில்லாஹி நித்தாவா அவ் அல்லது துஹூலுன் நாரி ஃபீமன் ஜஅல லில்லாஹி நித்தாவா என்று உறுதிப்படுத்துவதற்கு நாம் சக்தி பெற மாட்டோம். அது என்னத்தோ துஹூலுல் ஜன்னா சொர்க்கம் நுழைவதாகும். லிமன் ஒருவனுக்கு லா யஜஅலு லில்லாஹி நித்தா அல்லாஹிற்கு இணையே வைக்காத ஒருவனுக்கு சொர்க்கம் நுழைவது, அவ் அல்லது துஹூலுன் நாரி நரகம் நுழைவது, ஃபீமன் ஒருவனில் ஜஅல லில்லாஹி நித்தா அல்லாஹிற்கு இணையை ஆக்கிய ஒருவனின் விஷயத்திலே நரகம் நுழைவது. இந்த இந்த ரெண்டு வாசகத்துல எது முதிரஜா? ஹிய அந்த முதிரஜான வார்த்தை என்பது இந்த ஜும்லாவா இந்த ஜும்லாவா என்று நாம என்னது குறிப்பாக்குவது கொண்டு நாம் உறுதிப்படுத்துவதற்கு நாம் சக்தி பெறவே மாட்டோம். எதனால? லிஹ்திலாஃபி ரிவாயத்தி முஸன்னிஃபே சொல்லிட்டாங்க, ரிவாயத்து மாறுபடுவதன் காரணமாக. ஏன் அப்படின்னா இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வரும்னா அதாவது சொர்க்கம் யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கிறாரோ அவரு சொர்க்கம் செல்லுவார் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியும், இணை வைத்தவர் நரகம் செல்வாருங்கிறத இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி ரிவாயத் இருக்கு. அததான் முஸன்னிஃப் ரிவாயத்தை மாறுபடுவதனால் அப்படிங்கிறாங்க. அப்ப இது போன்ற நேரங்கள்ல நம்மளால என்ன ஏதேனும் ஒன்று முதிரஜான்னு புரியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு வார்த்தை இங்கு சேர்க்கப்பட்டிருக்குன்னு தெரியும், முதரஜான ஜும்லா இருக்குன்னு தெரியும். ஆனா அது எந்த ஜும்லான்னு குறிப்பாக்க நம்மளால முடியாது என்பதை நமக்கு முஸன்னிஃப் இங்க சொல்லி தராங்க. அப்போ இரண்டாவது வழிமுறை என்ன? நம்ம ஒரு சஹாபியை தெளிவுபடுத்துவாங்க, அதன் மூலமாக நம்ம முதரஜான ஹதீஸை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து மூன்றாவது பாருங்க, ஐயு சொர்ரிஹ பஅதுர் ருவாத்தி சில அறிவிப்பாளர்கள் தெளிவுபடுத்துவதாக இருக்கும். சில அறிவிப்பாளர்களே தெளிவுபடுத்திடுவாங்க. என்னன்னு? நுழைக்கப்பட்ட அந்த வாசகத்தை பிரிப்பது கொண்டு
எதை விட்டும் பிரிப்பது? அனில் மத்னில் மர்ஃபூஇ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமாக உயர்த்தப்பட்ட சேர்க்கப்பட்ட அந்த மத்னை விட்டும் அந்த நுழைக்கப்பட்ட வாசகத்தை பிரிப்பது கொண்டு, ஃபயுதீஃபுஹா பிரிச்சு அந்த சில ரிவாத் யாரு யுதீஃபுடைய லமீர் ஃபாயில் அந்த பாது ருவாத்தை நோக்கி மீளும். அந்த சில அறிவிப்பாளர்கள் சேர்ப்பார்கள் ஹா அந்த இபாரத்தை நுழைக்கப்பட்ட இபாரத்தை சேர்ப்பார்கள் இலா காயிலிஹா உண்மையிலேயே அந்த இபாரத்தை சொல்லக்கூடிய ஒருவரின் பக்கம். இந்த ஹாலமீர இபாரத்தில் முதரஜா. இன்னும் ஐயினு அந்த சில ருவாத்துகள் அந்த அறிவிப்பாளர்கள் குறிப்பாக்குவார்கள் அல் மசீத வல் மசீத அலைஹி, அதிகப்படுத்தப்பட்டது எது, வல் மசீத அலைஹி இன்னும் எதன் மீது அதிகப்படுத்தப்பட்டது என்பதையும் அந்த சில அறிவிப்பாளர்கள் குறிப்பிடுவார்கள், குறிப்பிட்டு சொல்லுவார்கள். இதன் மூலமாக நம்ம என்ன விளங்கிக்கலாம்? முத்ரஜான ஹதீஸ் என்பது என்ன, இதுல எது சேர்க்கப்பட்டிருக்கு நம்மளால விளங்க முடியும். மிசாலுஹு அதற்கான எதற்கான உதாரணம் இந்த மேல் சொல்லப்பட்ட முத்ரஜான ஹதீஸினுடைய உதாரணமாகிறது. சொல்றாங்க பாருங்க, கௌலு இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொல்லாக இருக்கும். ஃபீ ரிவாயத்திஹி அவர்கள் அறிவிக்கும் விஷயத்திலே, எதை ஹதீஸர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் விஷயத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லாக இருக்கும். மிசாலுஹு உடைய கபர் எது விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஃபி தஷஹுத் தஷஹுதுடைய விஷயத்துல அத்தஹியாத்துல உட்காருவோம் இல்லையா, தஷஹுத் அது விஷயத்திலே. அப்ப அதற்கான ஹதீஸை பார்த்தா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு சொன்னாங்க. எனது அவங்களுக்கு தஷஹுத கற்றுக் கொடுத்தாங்க. அத்தஹியாத்து லில்லாஹி இந்த ஹதீஸுகள் இடம்பெறும். அந்த தஷஹூதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல், அந்த சொல் என்னது? ஃபஇதா ஃபஅல்த ذلك எனவே அதை நீ செய்துவிட்டால் ஃபகத் தம்மத் ஸலாத்துக உன்னுடைய தொழுகை நிச்சயமாக பரிபூர்ணமாகி விட்டது. இன் ஷிஅத நீ நாடினால், அன் தக்கூம நீ நிற்பதற்கு நாடினால், ஃபகும் என்ன செய்ய நின்றுகொள், வைன் ஷிஅத அதே சமயம் நீ அமருவதற்கு நாடினால், வைன் ஷிஅத அன் தகுஉத இன்னும் நீ அமருவதற்கு நாடினால், ஃபகுஉத் நீ என்ன செய்து கொள், அமர்ந்து கொள் என்பது. அப்ப தாலிகனா தஷஹுத். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கங்கள் வேறு. அப்ப இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தையை ஃபைதா ஃபஅல்தங்கிறதுல இருந்து சொன்னது யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஹாதிஹில் இபாரத்து அக்ரஜஹு தாவூத் அக்ரஜஹு அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ். இங்க வந்து அச்சுப்பிழையாக தாவூத்னு வந்திருக்கு. அக்ரஜஹு இந்த ஹதீஸை எனது மிசாலும் போட்டோமா இல்லையா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல் அந்த ஹதீஸ், அந்த சொல்லை வெளியாக்கினார்கள் யாரு? தாவூதுனா அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி பாருங்க, ஃபஹாதிஹில் இபாரத் எனவே இந்த இபாரத் ஆகிறது, இந்த இபாரத்து இந்த ஃபைதா ஃபஅல்திலிருந்து ஃபகுஉத் வரைக்குமான இந்த வாசகமாகிறது. முதரஜத்துன் நுழைக்கப்பட்டதாகும். வகது கத்அத் நிச்சயமாக உறுதிப்படுத்தியது. பி இத்ராஜிஹா இந்த வாசகம் இத்ராஜ் என்பதை கொண்டு, அதாவது இந்த வாசகம் நுழைத்தது, அதாவது இது நுழைக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை கொண்டு உறுதிப்படுத்தியது, நிச்சயமாக உறுதிப்படுத்தியது. எது? ரிவாயத்து ஷப்பாபத் இப்னி சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப ஷப்பாபத் இப்னு சிவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களினுடைய ரிவாயத், அவர்கள் யாரை தட்டும்? அன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டும். இது கால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்தில் என்ன சொன்னாங்க? இது கால, இந்த கால யார் அப்படின்னா ஷப்பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் சொல்றாங்க. என்னன்னு? கால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஃபைதா ஃபஅல்த ذلك அல் ஹதீஸ அது அல் ஹதீஸல் மதுக்கூரன் மேல் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை, இது ஃபகுஉத் வரைக்கும் அந்த ஹதீஸை அப்படியே யார் சொன்ன? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக ஷப்பாபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. இங்க வந்து ஷப்பாபத்தன்னு போட்டிருக்கு, அது கைர முன்சரிஃபாக புழங்கியிருக்கிறாங்க. இல்ல ஷப்பாபத்தி என்பதுதான் சரியானதாக இருக்கும். அச்சுப்பிழையாக ஷப்பாபத்தான் வந்திருக்கலாம். சரி, ரவாஹு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் யாரு? யாரு? தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹூனா அந்த மதுக்கூரான மேல் சொல்லப்பட்ட ஹதீஸை அறிவித்தார்கள். வகால
ஷப்பாபத்து சிகத்துன். அதே போன்று வக்கால இமாம் தாரகுத்னி ரஹமத்துல்லா அலைஹி இன்னும் சொன்னார்கள், எனது ஷப்பாபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் சிகத்து நம்பகத்தன்மை உள்ள அறிவிப்பாளர் என்று சொன்னார்கள். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தஷஹுதை இப்படி உட்காரணும், இப்படி ஓதணும்னு. அதுக்கடுத்து இவங்களும் என்ன வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க அறிவிக்கும் போது, இதை நீங்க ஓதி முடிச்சிட்டீங்கன்னா என்னது இதை நீங்க செய்து முடிஞ்சு உங்க தொழுகை பரிபூர்ணம், தஷஹுதோட தொழுகை பரிபூர்ணம் ஆயிரும். நீங்க விருப்பப்பட்டா எந்திரிச்சு தொழுவுங்க, விருப்பப்பட்டா போதும் உட்காருங்க அப்படின்னு இந்த வார்த்தையை சேர்க்கிறது யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வாசகம் தான் இது. நமக்கு யார் தெளிவுபடுத்துறா? இன்னொரு அறிவிப்பாளர் ஷப்பாபா ரஹமஹுல்லாங்கிற அறிவிப்பாளர் இதை நமக்கு வேறொரு ரிவாயத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி தருகிறார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடத்துல என்ன பார்த்துட்டோம்? முத்ரஜான ஹதீஸை எப்படி அறிந்து கொள்வதுங்கிற வழிமுறைகளை நாம 3 வழிமுறைகளை பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனோடு முத்ரஜான ஹதீஸினுடைய அது சம்பந்தமான செய்திகள் இந்த கிதாபிலே முடிவடைகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இதை தொடர்ந்து லஈஃபான ஹதீஸினுடைய 4வது பங்கை நாம் அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.